சொந்தம் ஏனோ இல்லவே எனக்கு ஊக்கத்தை நான் தொலைத்தேன் என் கண்களில் இல்லை கனவே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கவின் நடிச்ச ஸ்டார் படத்தோட என்ன பாட்டு அது விண்டேஜ் லவ். விண்டேஜ் லவ்ன்ற பாட்டை நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் கொடுக்க போறோம். ரிவ்யூ இல்லை, ரியாக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எலக்ட்ரிக் கிட்டார். ஆயிரம் தான் பண்ணிருந்தாங்களோ ஆல்ரெடி நியூஸ் தெரிஞ்சதுனால ஹரி பண்ணிருந்தா நல்லா இருந்தது மேலதான் இருந்துச்சு. இவரும் பண்ணியிருக்காரு இல்லன்னு இல்ல. நான் ஏன் சொல்றேன், நான் ஹரிஷ் கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருக்குது. இஸ்பெண்ட் ராஜாவும் விஜய் ராணியும் நீ பாத்துருக்கல, அதுல இருக்கிற பாடி லாங்குவேஜ் ஆல்ரெடி ஆக்டிங் இருக்காது. அதையே இறக்கி இருக்கலாம். இல்ல அவருக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த மாதிரி எப்படி நடிக்கணும், அதனால இன்னும் பெட்டரா பண்ணிருக்காரு. அவரா இருந்தா கவினும் நல்லா தான் பண்ணிருக்காரு இல்லன்னு சொல்லல. சவால் லொகேஷன் கூட வேற லெவலா இருக்கு. தம்பி, அது கிரீன் ஸ்கிரீன் தம்பி இருக்குங்க, தியானம் பிடிச்சிருக்காங்க. வேற சொல்றாரு, உங்க வாய்ஸ்ல ஏதோ ஒரு ஈரம் இருக்கு. படத்துல இன்னொரு வந்துச்சா அடுத்த இருக்கு இல்ல. கவின் ரீசெண்டா தானே மேரேஜ் ஆச்சு. கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஆமாண்டா, கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஓகே கைஸ், நம்ம இந்த பாட்டை கேட்டோம். ஏற்கனவே தியேட்டர்ல பார்த்துருக்கோம். பட் இன்னொரு வாட்டி இது ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஆக்சுவலா படத்துல இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டபிள் வெர்ஷனா வரல. இதுலதான் ஐ மீன் லென்த்தி ஃபுல் சாங் விட்டுருக்காங்க. படத்தை ஆல்ரெடி பார்த்ததுனால நாங்க எனக்கு என்ன ஒப்பீனியன்னா, டெக்னிக்கல் டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலா ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், எதுவுமே ரெகுலர் ஃப்ரேம்ஸா இல்லை. நீ நோட் பண்ணி பார்த்துருந்தா க்ளோஸ்அப்ஸ் ஆகட்டும், ஆங்கிள்ஸ் ஆகட்டும், ரெகுலர் ஃப்ரேம்ஸே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இதே கவின் படத்தை ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா, லிஃப்ட் படத்துல அந்த மாதிரி நீ லிஃப்ட் படம் பார்த்துக்கல, அதுவும் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் வித்தியாசமா வச்சு எடுத்துருக்கிறது தான் படத்துக்கான தனி ஸ்பெஷல். அதே மாதிரி இதுவும் எடுத்துருக்கிறதுனால, அண்ட் மோர் ஓவர் கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுனால, அவங்களுக்கு ரிலேட் ஆகிற ஒரே காரணத்தினால தான் படம் நெக்ஸ்ட் லெவல்ல ஹிட் ஆகும்.
முக்கியமாக எங்களுக்கும் ரிலேட்டபிளாக தான் இருக்குது இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாங்கு. மெயினாக யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் வேறு, லிரிக்ஸ் யாருன்னு தெரில, பட் நல்லா இருக்கு. கபிலன். கபிலன் ஓகே. படத்துல கதை என்னன்னா, ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பாங்கிறனால ரிவீல் பண்றேன். கவின் சாருக்கு வந்து மூஞ்சில ஒரு பெரிய தழும்பு விழுறதுனால அவருடைய கெரியருக்கே பிரச்சனை ஆகுது. எங்க லைஃப்ல அது எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, மூஞ்சில தழும்பு இல்லை, வாழ்க்கையிலேயே தழும்பு. அதனால யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். நாங்களும் கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இந்த வீடியோ யாராச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் நல்லா பண்ணுவோம். சரி, இதோட நாங்க கடையை மூடிக்கிட்டோம்.